அருள் பஞ்சபூதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பெருமானுடைய அருளை குறிப்பது நீர். அதனால சொல்லுகிறார், அவனுடைய கருணை என்பது வெள்ளம், கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம். அது எனவேதான் சொல்லுகிறார், மா கருணை வெள்ளமே என்று பெருமானை அழைக்கிறார். அதுல ஏதாவது மாற்றம் வரும்னா மாற்றம் வர மாறு இயலாத மாக்கருணை என்று வருகிறது. இறைவன் எப்பொழுதும் உயிர்களை நேசிக்கிறார். எல்லா உயிர்களும் தகுதி பெற்று பக்குவம் வாய்த்து தன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். அவனுக்குள்ள விருப்பம் அது ஒன்றுதான். அந்த விருப்பத்தினாலதான் உயிர்களுக்கு உதவுகின்ற வகையில தன்னுடைய கருணை வெள்ளத்தை எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை நன்கு உணர்ந்தவர் மணிவாசக பெருந்தகை என்பதனாலே அதை உணர்ந்து சொல்லுகிறார், மாறு இல்லாத மா கருணை வெள்ளமே என்று விழிக்கிறார். வந்து முந்தி நின் மலர்கொள் தாள் இணை வேறு இலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். இறைவன் மணிவாசகருக்காக திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில எழுந்துருளுகிறார். அவர் மட்டும் தனியாக எழுந்துள்ளல, தன்னுடைய அடியார் கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்து உடனாக அமர வைத்து எழுந்துள்ளார். அவர்களெல்லாம் யார் என்று இங்கே சொல்லுகிறார். வந்து முந்தி என்று சொல்ல, எல்லா உயிர்களும் திருவடியை பெறுவதற்காகவே பிறக்கின்றன. ஆனால் தங்கள் அனுபவத்தின் காரணமாக சில உயிர்கள் முந்திக் கொள்கின்றன. வந்து முந்தி நீ மலர்கொள் தாழ் இணை என்று பேசுகிறார். அவருடைய திருவடியை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு அருமையான ஓமையை, மலர் என்ற ஓமையை சொல்கிறார். மலர் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலர் என்பது இதழ்களை உடையது. அந்த இதழ்தான் மென்மையான, உலகத்திலேயே இறைவனுடைய படைப்பிலேயே மிக 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 மென்மையானது பூவினுடைய இதழ். அது எவ்வளவு மென்மையானது என்பதற்கு இரண்டு செய்திகள் நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. இப்ப கையினால அப்படி இந்த நடு விரல்ல கட்டை விரலை வைத்து அழுத்தி அதை திரும்பி அப்படி முடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு நொடி, இந்த கால அளவு ஒரு நொடி. இது எவ்வளவு நேரம் என்பதை நமக்கு விளக்குவதற்காக முன்னோர்கள் ஒரு அரிய செயலை செய்தார்கள். 1000 பூ இதழ்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி ஒரு ஊசியை மேலே வைத்து அழுத்தினால் அது விரைவாக 1000வது இதழ் வந்து தைக்கும் பாருங்க. அந்த நேரம் தான் ஒரு நொடி நேரம். ஏனெனில் பூவிதழ் அவ்வளவு மென்மையானது. திருக்குறளை இன்னொரு அருமையான கருத்து வருகிறது. மோப்பக்குழையும் அனிச்சம் என்று வருகிறது. இந்த சோழ நாட்டில் வேதாரண்யம் போன்ற பக்கங்கள்ல இந்த அனிச்சம் என்ற பூ பூக்கும். அனிச்ச மலர். அது என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூவை கொய்வதற்காக அடியார்கள் தங்களுடைய விரலை கொண்டு அதை தொடுகின்ற போது முகம் கிட்ட போகும். மூக்கிலிருந்து வெப்ப காற்று வெளியில வர அந்த வெப்பத்தினால அந்த இதை வாடி விடுவான். அப்ப அது எவ்வளவு மென்மையானது. அனிச்சப்பூ. அந்த மென்மையான பூதான் பிஞ்சு வச்சு காயாக்கி தனியாக்கி நமக்கு பலனை தருகிறது. அது மட்டுமல்ல, பழத்தின் உள்ளே விதைகளை எல்லாம் வைத்து அந்த விதைகளை வெளியே பரப்பி பல்வேறு மரங்களை இந்த உலகத்துல பல இடங்களில் உற்பத்தி செய்கிறது. சின்ன இதழ் மென்மையான இருந்து என்ன தெரிகிறதுனா, மென்மைதான் மேன்மையான. பெண்கள் எல்லாம் மென்மையானவர்கள். நான் உங்களுக்காக சொல்லலாம், உண்மை சொல்லலாம்.
ஒரு பஸ் இருக்குமா, 60 பேர் ஏறுறோம், 100 பேர் நிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இந்த பஸ் தாங்குது. எது தாங்குது? டயர். டயர் தான் தாங்குதானே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா டயர் இல்லை. டயருக்குள்ளார இருக்கிற டியூப் தான் தாங்கலாம். அதுவும் தாங்கல. அது உள்ள கூட காற்று. பஸ்ஸினுடைய எடை எவ்வளவு, காற்றினுடைய எடை எவ்வளவு? அப்ப என்ன தெரியும்? மென்மை தான் தாங்கும். வீட்டை தாங்கிறது யாரு? அப்ப அது எவ்வளவு மென்மையானவர்கள்? பெண்களே மென்மையானவர்கள் என்றால் அந்த பெண்களை படைத்த இறைவன் எவ்வளவு மென்மையான. இப்படிலாம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றாரு. நீ மலர்கொள் தாள். தாள்னா திருவடின்னு அர்த்தம். இணைனா ரெண்டுன்னு அர்த்தம். 2 திருவடிகள். அந்த திருவடிகளை வேறு இல்லா பத பரிசு பெற்ற நீ மெய்மை என்பர். அந்த திருவடிகளையே தன்னுடைய பதத்திற்குரிய பரிசாக பெற்றவர்கள் மெய்யான அன்பர்கள் என்று வழங்குகிறார். என்ன கருத்து என்பதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த உயிர் என்று ஒன்று இருக்கிறதே, அவர்கள் உண்மையான பெயர் என்ன என்பது அவன் தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் யாரும் சொன்னது இல்லை, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். உயிர் எப்பொழுதுமே தனித்திருக்கிறது. நீங்க வாழ்க்கையில ஆழ்ந்து பார்க்கணும். உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஆணு பெண்ணு 2 பேரை தான் சேர்ந்து வாழ்ந்து. எங்கேயாவது ஒரு ஆண் தனியா வாழறா, எங்கேயாவது ஒரு பெண்ணு தனியா வாழறா அப்படிங்கிறதா வரலாறு கிடையாது, முடியாது. ஆணும் பெண்ணு சேர்ந்திருந்தா மட்டும் போதாது. ஒரு குழந்தை குட்டினா அது ஒரு குடும்பமாக போயிடும். அது மட்டும் போதாது, ஒரு உறவுலாம் வரும். இந்த உறவுகள்லாம் சேர்ந்து சமுதாயமாக மாறும். இந்த சமுதாயத்தால வழிநடத்துவதற்கு என்று அருளாளர்கள் சான்றோர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நிர்வாக ஆட்சி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் உயிரானது தனித்து வாழாது, அது சார்ந்துதான் வாழும். எனவே உயிருக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா சாரும் பொருள். இதெல்லாம் ஒரு இலக்கியத்து உள்ள இருக்குது. நம்ம திருவள்ளுவர் உள்ள யாரும் எடுத்து கொடுக்கல, அவ்வளவுதான். புதுசா எதையும் சொல்லல, உள்ள இருக்கிறத எடுத்து கொடுக்குற அவ்வளவுதான். சாரும் உயிர் என்ன பொருள்னா சாரும் பொருள். ரொம்ப சுருக்கமா சொல்லப்பான சாரும் பொருள். சாரி, ஆங்கில சாரி இல்ல, தமிழ் சாரி. உயிர் என்ன பொருள்? சாரி, சாரும் பொருள். இது எதை சார வேண்டும்? இறைவனுடைய திருவடியை சார வேண்டும். அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உயிர் ஒரு பொழுதும் தனித்திருக்காது என்பதனால அனாதி நிலையில உயிரானது ஆணவத்தை சார்ந்து விட்டது. ஆணவத்தினுடைய இயல்பு என்பது அறியாமை. அந்த அறியாமையை தன்னுடைய குணமாக சார்ந்ததன் வண்ணம் என்ற வகையில உயிர் பெற்றுவிட்டது. உயிருக்கு என்ன இருக்கிறது? அறியாமை இருக்கிறது. உயிருக்கு அறியாமை இயல்பா என்றால் இயல்பு இல்லை, ஆனாலும் அறியாமை இருக்கிறது. அதுக்கு என்ன பேரு? அது சார்ந்த நிலையில. உயிருக்கு அறியாமை என்பது இயல்பு அல்ல, அது சார்பு. சார்பை நீக்கிவிடலாம், இயல்பை நீக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான செய்தி. அதனாலதான் பெருமான் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலகத்தை படைத்து உயிர்களுக்கு உடம்பை படைத்து கொடுத்து வாழ வச்சு பக்குவம் அடைய வச்சு தன்னுடைய திருவள்ளியில் சென்றார். உயிருக்கு இயல்பு அறியாமை என்றால் ஒரு காலம் இறைவனால் அறியாமையை போக்க முடியாது. உயிருக்கு அறியாமை என்பது சார்பு என்பதனால் அதை நீக்குவதற்கு அவன் முயல்கிறான். அதனால இந்த அறியாமையை அடிப்படையாக கொண்டிருந்தால் இந்த உலக வாழ்க்கை. நீங்க பார்க்கல, எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அறியாமை உண்டாக்கிய. உங்க புரிவதற்காக சொல்றேன். ஒருவருக்கு உடல்நல குறைவு, ஒரு நோய் வந்துவிட்டது. இந்த நோய் கடுமையானது, தீவிரமானது. ஒரு மருத்துவருக்கு போறோம், அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? நீங்க அங்க அழைச்சிட்டு போங்க. நீ டாக்டர் தானே? அப்ப என்ன தெரியுது? எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் அவர்களுக்கும் சில விஷயங்கள் வழங்க அறியாமை உண்டு. அந்த அறியாமையினுடைய அடிப்படையில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறியாமைதான் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம். இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். எவனோ ஒருத்தர் வரலாற்றுக்காரன் புத்தன் சொன்னா, அறவழியா சொன்னா, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்.
நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும். துன்பத்துக்கு காரணம் ஆசை இருந்தால் ஆசைக்கு இது காரணம், அறியாமை தான் காரணம். நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம். திருவிழாவில் சின்ன பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகிறோம். இங்க நிறைய வியாபாரிகள் வந்திருப்பார்கள். இது பார்க்கறதெல்லாம் கேட்கணும். வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர்கள் அதை கண்டித்து ஏதோ ஒரு வயதில் வேற வழி இல்லாம கண்டித்து ஏதாவது ஒரு பொண்ணு வாங்கி கொடுப்பாங்க. எவ்வளவு நேரம் வைத்துக் கொண்டு இருக்கும்? 5 நிமிஷம் வச்சிருக்காரு. ஏன் அதுக்கு முன்னாடி போடுறது? புத்தி வந்துடுது. எதை நாம் வாங்குவதற்காக அழுது புரண்டோமோ அது நமக்கு உதவாது என்கின்ற புத்தி பின்னால்தான் வரும், முன்னால் வரமாட்டேங்க. உடஞ்சிக்க மட்டுமல்ல, நமக்கு தான் புத்தி. புத்தி எல்லாம் முன்னால வராது, பின்னாலதான் வரும். அதனால எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் எது என்றால் ஆசை அல்ல, ஆசைக்கு அடிப்படையான அறியாமை. இந்த அறியாமை அடிப்படையில வாழுகின்ற வாழ்க்கை தான் பொய் வாழ்க்கை. பொய் என்றால் இல்லாதது என்று பொருள் அல்ல, நிலையற்றது என்று பொருள். இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர், ஆனா உள்ளபடி இது பொய். இது எத்தனை ஆண்டுகள் இருக்கு இந்த உடம்பு? 100 ஆண்டு. 200 வச்சுக்கணும், தப்பு இல்லை. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உடம்பு என்ன ஆகும்? இல்லாம போயிடுமே. இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் கேட்கிறோம், பெரிய வீடெல்லாம் கட்டுறோம், நிறைய அறிவியல் சாதனைகள் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம். எல்லாம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எல்லாம் போயிடும். ஒரு கருத்து, நாம ஒரு பொருளை வைத்துக் கொள்கிறத அதை பயன்படுத்திக் கொண்டே இருந்தா அது கெஞ்சிட்டே பயன்படுத்தாமலே வச்சுக்கணும். எல்லாம் பிரச்சனை தான், எல்லாமே அழியும். அதுதான் கருத்து. உடம்பு பொய், உலகம் பொய். பொய் என்றால் இல்லாதது என்று அர்த்தம் பண்ணக்கூடாது, நிலையற்றது என்று அர்த்தம். ஆனால் இறைவனுடைய திருவடி நிலையானது, அது நிலையானது, அது அழியாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியோர். அவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதனால இறக்கிறது இல்லை. பிறக்கமும் இல்லை இறக்கமும் இல்லைன்னா எப்பொழுது இருக்குதுன்னு அர்த்தம். விஷத்தையே குடிச்சாலும் பெருமானுக்கு சாகுதான். அதுக்கு என்ன காரணம்? அது மெய்மை. மெய்மை நிலையானது. அப்போ உயிரினுடைய பிறவி பயணம் எதை நோக்கி என்றால் மெய்மையை நோக்கி. அந்த மெய்மை என்பது இறைவனுடைய திருவடி. திருவடினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நடராச பெருமானுடைய திருவடி நம்ம கண்ணால பார்க்கிறோம் இந்த சிலையில. இது உருவ நிலை, பெருமானுடைய உருவ நிலை. திருவடி பார்க்க முடிகிறது. உள்ள போய் நீங்க கருவறையில பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தில் எது திருவடி? சிவலிங்கம் கடவுள் தானே, நம்ம திருவடி இருக்கணும்ல. அடிமுடி இல்லாத நிலை, அதான் திருவடி இல்லை. இது உருவ நிலை. உள்ள இருக்கிற கருவறை அருவுருவ நிலைக்கு மேல ஒரு நிலை இருக்குது, அருவ நிலை இருக்கு. அருவுருவத்துக்கே திருவடி இல்லைன்னா அருவத்துக்கு எப்படி திருவடி இருக்கும்? அருவத்தையும் கடந்த நிலை பரநிலை. அதாவது ஞான ஒளி நிலையம். அங்க போய் திருவடியை எங்க பார்க்க முடியும்? நாம என்ன சொல்றோம்? திருவடிதான் மெய்மையானது. இந்த பாட்டோட என்ன சொல்றாருன்னா, நின் மெய்மை அன்பர் என்று பேசுகிறார். உன்னுடைய உண்மையான அன்பர்கள், நிலைவேறு உடைய அன்பர்கள், அவர்களுக்கு சாவு கிடையாது, அது அழிவு கிடையாது. அப்ப அது என்ன காரணம் என்பதை நம்ம புரிந்து